எங்க அக்கா அந்த டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னது இது எனக்கு புரியலன்னு கேட்கும்போது தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட இஷ்யூ சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க குக் வித் கோமாளியில வந்த அந்த பாய் அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஓகே அந்த பாய் ஏதோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அப்டேட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுல தெரிஞ்சிருச்சு ஓகே இவர் இந்த மாதிரி சமையல் ரீதியா ஃபேமஸா இருந்த ஒரு ஆள் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்பதான் எனக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க இப்ப சமீபத்துல இஷ்யூ ஆகி பேசிட்டு இருக்க அந்த பெண்மணியோட இன்டர்வியூ போய் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் என்னோட லைஃபை ரிவர்ஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது. அதால தான் இதை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையில எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. சில விஷயத்துல சறுக்கிட்டு தான் புத்தி வரும் நமக்கு. அந்த மாதிரி எனக்கு சறுக்கி விழுந்த பிறகு வந்த புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் அந்த பொண்ணுட்டையும் நான் பாக்கணுன்றத சொல்ல வரேன். என்னன்னா என்னைக்குமே இந்த திருமணமான ஆண்களை நம்பாதீங்க. கேர்ள்ஸா இருக்கட்டும், திருநங்கையா இருக்கட்டும், தன்பால் ஈட்பாளர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இந்த திருமணம் ஆன ஆண்களை நம்பாதீங்க. அவங்க எவ்வளவு பொய்யும் சொல்லலாம், எவ்வளவும் உங்ககிட்ட ஒப்பாரி வைக்கலாம், அவங்க வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லலாம். சேம் பேட்டர்ன் நானும் என் வைஃபும் பேசிக்க மாட்டோம், எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, என்னை யாரும் கண்டுக்கிறது கிடையாது, நான் வாழ்றேனான்னு கூட யாரும் பாக்குறது கிடையாது, என் பணம் தான் அவங்களுக்கு முக்கியமா படுது, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டும் போக மாட்டாங்க, ஏன்னா என்னோட சொத்து முக்கியம். இதே டயலாக்க போட்டு குழந்தைக்காக தான் நாங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே டயலாக்க போட்டு இதே பேட்டர்ன்ல தான் அவங்க அடுத்த ஒரு துணையை பிடிப்பாங்க. அந்த துணையை அவங்க சீரியஸாலாம் பிடிக்கிறது இல்ல. அவங்க டீனேஜ் காலத்துல செய்ய முடியாத கூத்தெல்லாத்தையும் திருமணம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கேவலமான கலாச்சாரத்துல இருந்து வந்த ஒரு விஷயம். 10 வயதுல பழக வேண்டிய விஷயம், எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்க வக்கு இல்லாதவனுங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்காக யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அதை இப்ப பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல அவங்களோட மைண்ட் செட்டே ஒரு டர்ட்டியா தான் இருக்கு போல. வைஃப் மாருங்க நீங்க சேம் பேட்டர்ன், எங்கேயும் போட்டோ இல்ல அங்கல்ல ஒன்னா வெக்கேஷன் போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் நத்திங். அவங்க உங்களுக்கு காட்ட வேண்டியதை காட்டுறாங்க. அங்க வைஃப் மாருங்க சில நேரம் இவனுங்க அன்புக்காகவும் இயங்கலாம், சில நேரம் இவனுங்க பாசம் கிடைக்காம பழகியும் போயிருந்திருக்கலாம், வெறுத்தும் போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க அவனுங்க போனை எடுத்து சீக்கிரட்டா செக் பண்ணி பார்த்து ஒன்னொன்னா நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அது தெரிய வரும்போது நீங்க ஆல்ரெடி சாக்கடைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் தூங்கும்போது போன் எடுத்து பார்த்தா அங்க வைஃப் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஓகே, என்னோட பேசு, என்னோட பழகுன்னு. புரியுதா? ஆல்ரெடி நானும் சாக்கடைக்குள்ள மாட்டிட்டு தான் இருந்தேன். பட் ஐ மேனேஜ் டு கம் அவுட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னை ஹெல்ப் பண்ணாங்க, வெளியில வந்தேன். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். நான் 10,000 தடவை சொல்வேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி வாழ்க்கையில் நம்ம நாசமா போயிடும். சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். கேர்ள்ஸா இருக்கட்டும், நங்கைகளா இருக்கட்டும், தன்பால் ஈட்பாளருக்கு மோஸ்ட்லி இது நடக்கும். அவங்களை எல்லாரும் இன்க்ளூசிவா ஏத்துக்கிறது இல்ல. நிறைய திருமணம் பண்ண ஆம்பளைங்க பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஏர்ஜுக்காகவும் தன்பால் ஈட்பாளரை தேடுவாங்க. ஏன்னா அவங்க தன்பால் ஈட்பாளர் இருப்பாங்க, மேபி பைசெக்சுவலா இருப்பாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பக்கம் எனக்கு பிடிக்கலடா, அவளை விட்டுறணும்டா, என்ன பண்றதா, சமுதாயத்துக்காக என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பையனோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு போவாங்க. அந்த பையனை இவன் டிவோர்ஸ் பண்ணுவான் காத்திருந்து அவன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். புரியுதா? தயவு செய்து என்னைக்குமே இந்த திருமணமான ஆம்பளைங்களை நம்பாதீங்க. முதல்ல டைவர்ஸ் பண்ணி அந்த பேப்பரை கொண்டு எனக்கு கொடு, இல்லாட்டி உன் எக்ஸ் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி கொடு, அவகிட்ட நாங்க பேசிட்டு முடிவெடுக்கிறோம்னு சொல்லிடுங்க. சரியா? நம்பாதீங்க. இது தண்ணி மேல வீடு கட்டுற மாதிரி. அந்த வீடு என்னைக்கும் மூழ்கிடும். அதை நீங்க மிதக்க வைக்க முடியாது, அதை கொண்டு போய் நீங்க கரை சேர்க்கவும் முடியாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். நன்றி, வணக்கம். இப்ப இந்த வீடியோவை சோஷியல் மீடியா பிரபலம் தனுஜா சிங்கம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை 2வது கல்யாணம் பண்ண விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் பதில் சொல்லணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டியை பத்தி நிறைய உண்மைகளை சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா மேல தேவையில்லாத போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே மாறி வழக்கு போட்டிருக்க விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சோஷியல் மீடியால பலரும் இவங்களை விமர்சிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தனுஜா சிங்கம் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.